25வது தலைப்பாக தேவனுடைய சித்தம். உண்மையாகவே இந்த சீட்டு யாரு மேல விழுதோ, இந்த உண்மையாக இந்த 40 தலைப்புல பேசின எல்லாருமே மிகவும் உண்மையாகவே அந்த வார்த்தைகள் நமக்கு நல்ல பலனா இருந்ததுங்க. இப்போ சகோதரி ஜெனிஃபர் போன வாரம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 21ஆம் தேதி 21/10/25 ஜெனிஃபருக்கு நான் கொடுத்தேன். அவங்களுக்கு உடம்பு முடிவு சரியில்லாத காரணத்தினால் நித்தியமானவைகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். அந்த தலைப்பு சகோதரிகள் கூடுதல அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. கர்த்தர் நேர்த்தியாய் அழகா பகிர்ந்து கொண்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கு ராஜி பிரதர் தான் இதுல செய்தி கொடுக்க வேண்டியதா இருந்தது. அவர் வராத காரணத்தினால் சகோதரிக்கு நல்ல ஒரு வாஞ்சை, அங்கிள் நான் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்களே, எனக்கு கண்டிப்பா ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த வாஞ்சை. அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த கூடுகையில கர்த்தர் நம்ம நினைச்சு ஜெபிக்கிறோமோ அது கர்த்தர் எல்லாருக்கும் வாய்க்க செய்யறாருங்க. அது எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறீங்க தெரியல. ஆனாலும் கர்த்தர் உண்மையாகவே இது அதிகமாய் விரும்புகிறார். அதனால இன்றைக்கு சகோதரி இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தேவனுடைய சித்தம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் ஒரு அடிப்படையாக ஒரு மாதிரிக்காக அது கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் சகோதரியை எப்படி பயன்படுத்துகிறாரோ அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசும்படியால் இந்த RECF கூடுகையின் மூலம் ரயில்வே எம்ப்ளாய்ஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சார்பாக ரெடிம்ஷன் எலக்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சகோதரி பொருளாளரா அவங்க இருக்கிறாங்க, தான் ட்ரெஷரா இருக்கிறாங்க. அதை நேர்த்தியா செய்யறாங்க அவங்க எல்லாமே சேர்ந்து. கர்த்தர் நல்லவர். அதற்காக தொடர்ந்து ஜெபிங்க. அந்த கூடுகையில கூட நாளைக்கு கரெக்டா அவங்க மாசம் அந்த குடும்ப ஜெபத்தை நடத்துறாங்க. நாளைக்கு ஒரு குடும்ப ஜெபத்தை அவங்க நடத்துறாங்க. அது போல நாமும் நடத்தி கொண்டிருந்தோம். அது ஏன் தடைபடுதுன்னு தெரியல. அதற்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கூடுகையை உண்மையாகவே அவர் நடத்தும்படியாய், அவர் சித்தம், அவர் திட்டம் இந்த கூடுகை நிமித்தம் நிறைவேறும்படியாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. சகோதரி ஜெனிஃபர் அவர்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள்ல தேவன் என் தலையில போட்ட சீட்டு தேவனுடைய சித்தம். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் ஐஸ்வர்யமும் நிறைந்த என் தேவனாகி கர்த்தாவே இசப்பா, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள அடியாலை நீ தேர்ந்தெடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. இசப்பா, நீர் பேச கத்தா நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. மீதியான நேரத்தை உம்முடைய கரத்துல படைத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் தகப்பனே, ஆமேன். வாசிப்போம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். முதலாவதாக நம்ம இங்க பார்க்கும்போது கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய சித்தம்னா என்ன? நம்ம இந்த உலகத்துல பிறந்ததற்கு கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் அதுல இருக்கு. நம்ம பிறந்ததற்கான நோக்கமும் இத்தனை வருடங்கள், எனக்கு 31 வயதாகுது. இந்த 31 வருடமும் நான் இந்த உலகத்துல வாழ்ந்ததற்கு ஒரு சித்தம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. தேவன் நாம பிறந்த ஒவ்வொருத்தருடைய தலையிலும் அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவருடைய திட்டம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் அவருடைய ரட்சிப்பின் பாதையில நடக்கிறவர்களை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மதியற்றவர்களாய் நாம் இருக்காம கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தேவனுடைய நோக்கம், யோசனை, அவருடைய திட்டம், அவருடைய ஆசை மனிதன் மூலமா இந்த உலகத்துல அவர் நடத்த வைத்திருந்த ஆசைகள், இப்படி பலவிதமா சொல்லலாம். நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த நோக்கம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளணும்னா ஒரு சில காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம பார்க்க போறோம். இன்றைய நாள்ல நான் ஒரு 5 காரியத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:19 அதிகாரம் 19-20 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது,
பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகம் படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஆமென். இந்த இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த அதிகாரத்துல முழுமையா நம்ம வாசிச்சோம்னாக்கா, இங்க பார்க்கும்போது இந்த யூத கிறிஸ்தவர்களாகிய யூத கிறிஸ்தவர்கள் புறஜாதி மக்களோட அவங்க எந்த விஷயத்திலுமே சேர்ந்துக்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்திலும் கலந்து கொள்ள மாட்டாங்க. அது நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், யூத கிறிஸ்தவர்கள் மற்ற ஜனங்கள் கிட்ட, அதாவது கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் கிட்ட அவங்க எந்த விஷயத்திலும் கலந்துக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அதனுடைய அர்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ளவே முடியல. அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஆவியானவர் அவருக்கு உணர்த்துறாரு, யோசித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆவியானவர் அவரோடு பேச தொடங்குகிறார். புறஜாதி ஜனங்களை அவர்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் உணர்த்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இந்த வசனங்களை நம்ம முழுமையா வாசிக்கும் போது, இந்த அதிகாரத்தினுடைய வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன். இந்த புறஜாதி ஜனங்களையும் கிறிஸ்தவர்களோட எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவர்களோடு சேர்த்து கொள்ளணும் அப்படின்ற காரியத்தை உணர்த்ததுக்காக தான் தேவன் இந்த தரிசனத்தை பேதுருக்கு காண்பிக்கிறாரு. அதனுடைய அர்த்தமும் அதுவாகத்தான் இருக்கிறது. அப்போஸ்தலர் 8:29 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இந்த அதிகாரத்துல கூட ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு ரதத்தை குறித்து தேவன் சொல்றார். பிலிப்புவை பார்த்து தேவதூதன் சொல்றாரு, காசா பட்டணத்துக்கு வனாந்திர வழியா சொல்றாரு. அப்போ போகிற வழியில ஒரு ரதத்தை பாக்குறாரு பிலிப்பு. அந்த ரதத்துல ஒரு மனுஷன் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறாரு. அவரு ஒரு எத்தியோப்பிய மந்திரியா இருக்கிறாரு. அவர் வாசிச்சாலும், அந்த ஏசியா புஸ்தகத்தை அவர் வாசிச்சாலும் அவரால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாததுனால அவருக்கு அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆவலும் அவருக்குள்ள இருக்குது. ஆனா அவருக்கு எடுத்து சொல்ல அங்க யாருமே இல்லை. அப்பதான் தேவனுடைய ஆவியானவர் பிலிப்புவை ஏற்படுத்துறாரு. அந்த வசனங்களுடைய அர்த்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனுஷனா பிலிப்புவை தேர்ந்தெடுத்து, அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பிடம், நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்றாரு. அப்போ அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரதத்துக்கிட்ட போ, ஃபர்ஸ்ட் நீ அந்த ரதத்துக்கிட்ட போ, அப்போ அந்த மனுஷன் உன்கிட்ட பேசுவான். அந்த மனுஷனை நீ பார்க்க வேண்டிய ஒரு நோக்கம், ஒரு சித்தம் அந்த இடத்துல நிறைவேற போகுது. ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன்ட்டு நம்ம வெளிப்படுத்தல கூட வாசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் நம்ம கிட்ட பேசும்பொழுது அதை செவி கொடுத்து கேட்கக்கூடிய திறன் எப்படி கிடைக்கும்னா, நம்ம ஆவியில நிறைந்தவர்களா இருக்கும் போதுதான், நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது இறங்கும் போதுதான் அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த இடத்துல இந்த 2 காரியங்களிலும் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஆவியானவர் இந்த பேதுரு கிட்டையும் சரி, பிலிப்பு கிட்டையும் சரி ஒரு விஷயத்த உணர்த்துறாரு. கிறிஸ்துவ தெரியாதவங்க கூட அறிந்து கொள்ளணும்னா ஆவியானவர் அவங்கள அனுப்புறாரு. அவருடைய சித்தம் அதுவாதான் இருக்கு. எந்த ஒரு பாகுபாடும் இல்ல. ஐஸ்வர்யவானா இருக்கட்டும், புறஜாதி மக்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ அறியாத ஜனங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட எந்த பாகுபாடும் இல்லாம அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பாலத்தை இந்த பேதுரு மூலமாகவும்
பிலிப்பு மூலியமாகவும் ஏற்படுத்துகிறார். இதுதான் வந்து இந்த முதல் தலைப்புக்கான அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருடைய அவருடைய வார்த்தைகள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும், அதன்படி செய்யணும். அவர் சொன்ன உடனே பிலிப்பும் சரி பேதுருவும் சரி போகாமலே இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரியும் இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் தான், இது அவருடைய வார்த்தை தான், இதை நம்ம செஞ்சாகணும், இதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தாகணும் அப்படின்ற ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்ததுனால இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. இரண்டாவது காரியம், தரிசனங்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும். தரிசனம் வேற, தீர்க்க தரிசனம் வேற. தீர்க்க தரிசனம்ன்றது தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் தேவ மனுஷர்கள் மூலியமாகவும் இயேசு கிறிஸ்து மூலியமாகவும் அநேக இடங்கள்ல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தீர்க்கதரிசிகள்னு பார்த்தோம்னாக்கா ஏசாயால இருந்து நிறைய பேர் வந்து நம்ம வேதத்துல அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தரிசனங்கள் வந்து நம்ம ஜபத்திலோ இல்ல தூக்கத்திலோ நம்ம பாக்குற ஒரு சில காரியங்கள், நம்ம வந்து தமிழ்ல கனவுன்னு சொல்லுவோம். சாதாரணமா பேசணும், நான் கனவு பார்த்தேன், இந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு தரிசனங்கள், சொப்பனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 28:15 நம்ம வாசிக்கும் பொழுது, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளானாவது சொப்பனங்களினாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவா சொல்லப்படுது, சொப்பனங்களினாவது தீர்க்க தரிசனங்களாவது எனக்கு அவர் உத்தரவு அருளவே இல்லை. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, சொப்பனமும் தரிசனமும் இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்களை வந்து சவுலுக்கு உணர்த்தி இருக்காரு. ஆனா இந்த காரியத்துல, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு சொப்பனமும் வரல, தீர்க்கதரிசிகள் மூலமாவும் எனக்கு எதுவுமே சொல்லப்படல, தேவனும் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த விஷயத்துல வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ சொப்பனங்கள் மூலமா தேவன் பேசுவாரு, அவருடைய சித்தம் என்னன்னு சொப்பனங்கள் மூலமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நமக்கு என்ன பண்ணுவாரு, உணர்த்துவாரு. பிரசங்கி 5:7 வாசிக்கும் போது கூட எல்லா சொப்பனங்களும் நம்ம வந்து உண்மைன்னு எடுத்துக்க முடியாது, அது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சில சொப்பனங்கள் வந்து நமக்கு மாயையா இருக்கும், ஒரு சில சொப்பனங்கள் வந்து தேவனுடைய சித்தத்தை உணர்த்துதான் இருக்கும். ஆனா நம்ம வந்து என்ன நினைச்சுப்போம்னா, இதை சாதாரண கடவுள்னு நினைச்சுப்போம். ஆனா அது அறிகிற அறிவு வந்து நம்ம தேவனோடு இசைந்து இருக்கும் போதுதான், ஆவியில ஒன்றுபட்டு அவரோட ஆவியில ஐக்கியப்பட்டு இருக்கும் போதுதான் இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம் இல்லை, இது மாயை அப்படின்ற ஒரு பகுத்தறிவு நமக்கு கிடைக்கிறது. பிரசங்கி 5:7 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சொப்பனங்களும் வந்து உண்மை கிடையாது, சில மாயையா இருக்கும். இப்ப நம்ம கூட அநேக காரியங்கள் நம்ம பேசுவோம், இந்த மாதிரி சொப்பனம் வந்தது, இன்னைக்கு ஃபுல்லா நான் பேசிட்டு இருந்த விஷயம்லாம் எனக்கு கனவா வந்தது, இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து யோசிச்ச விஷயம் எனக்கு கனவுல வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து நம்ம சயின்ஸ் மூலியமா நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, இது சப்கான்சியஸ்ல நமக்கு மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும், அதுதான் வந்து உங்களுக்கு விஷுவலா கனவுல வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து மாயை. இந்த மாதிரி கனவுகள் வந்து நம்ம நாள் ஃபுல்லா ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டிருப்போம்,
யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, இல்ல ஒரு சிலரை பத்தி நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பழைய நண்பர் யாரையாவது உறவுக்காரங்களையோ யாரைய பத்தியாவது நம்ம பேசிட்டு இருந்திருப்போம், யோசிச்சுட்டு இருந்திருப்போம். திடீர்னு அவங்களோட யோசனை வந்திருக்கும். நைட்டு பார்த்தா மறுபடியும் அவங்க கனவுல வருவாங்க. இதெல்லாம் மாயையான கனவு. நிறைய பேர் இறந்தவங்களை நான் கனவுல பார்த்தேன், இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றதும் அதுவும் மாயையான காரியம்தான். தேவனுடைய சித்தம் என்னன்றது அந்த சொப்பனத்தை நம்ம பார்க்கும்போது உடனே எழுந்து அதுக்காக ஜெபிக்கணும். ஏசப்பா, இதுக்கான அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க, நீங்க எனக்கு இதை உணர்த்துங்க. இது மாயையா இருக்குமானா எனக்கு அது பரவாயில்ல, அதுவே இது உங்களுடைய சித்தத்தினாலதான் இது எனக்கு வருது அப்படின்னா இதனுடைய சித்தத்தை இதனுடைய நோக்கத்தை எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் கண்டிப்பா நம்ம கிட்ட அவருடைய ஆவியானவர் மூலமா நம்ம கிட்ட பேசுவாரு, அவருடைய சித்தத்தை நமக்கு உணர்த்துவாரு. மூன்றாவது காரியம், தேவனுடைய வேத வசனங்கள் மூலமா நாம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 119, 105 நம்ம வாசிக்கும் போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கு, நம்மளுடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது. இந்த இடத்துல கால்கள்னு சொல்ற காரியம் எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய இருதயத்தை குறிக்கிறது. நம்மளுடைய பாதைன்னா எது? நம்முடைய இருதயம் போகிற வழிகளை, நம்முடைய இருதயம் சிந்திக்கிற நினைவுகளை குறிக்குது. நம்மளுடைய இருதயம் மாறுபாடானது. அது எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் யோசிக்கும், நன்மையானதையும் யோசிக்கும், தீமையானதையும் யோசிக்கும். ஆனாலும் அவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு அவருடைய வசனமானது எப்படி இருக்குதா, நம்மளுடைய பாதைக்கு அது வெளிச்சமா இருக்குது. நம்மளுடைய இருதயம் போக வேண்டிய வழியை அது வெளிச்சமிட்டு காட்டி நம்மளுடைய இருதயம் நன்மையான பாதையில, அவருக்கு சித்தமான பாதையில நடக்க அவருடைய வேத வசனம் நமக்கு உறுதுணையா இருக்கிறது. இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சேயிங் கூட இருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, நாம ஜெபிக்கும் பொழுது நாம தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவமா இருக்குது. அதுவே நம்ம வேதத்தை பிரித்து நம்ம வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் தேவன் நம்மோடு பேசுகிற அனுபவத்தை நம்ம உணரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப நம்ம வேதத்தை தினமும் வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நான் ஜெபிச்சேன் எனக்கு பதில் வரல, பதில் எப்படி வரும்? ஒண்ணு, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நம்ம தகுதியானவர்களா இருக்கணும், இல்லையா பைபிளை பிரிச்சு படிக்கிறவங்களா இருக்கணும். அப்ப நம்ம படிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு இடைப்படுவதை நம்ம உணர முடியும். மிகுந்த கவலையோடு நம்ம ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது கூட வேதத்தை பிரிச்சு அவர் உணர்த்துற இந்த அதிகாரத்தை எடுத்துப்படி, இந்த வசனத்தை எடுத்துப்படி அப்படின்னு ஏதோ ஒரு விஷுவல் மூலமாவோ, இப்போ எங்கேயோ டிராவல் பண்ணி போயிட்டே இருப்போம், ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது கூட ஏதோ ஒரு கார்லயோ இல்ல ஏதோ ஒரு சின்ன போர்ட்லயோ கூட ஏதோ ஒரு சபையினுடைய போர்ட்லயோ கூட நம்ம பார்க்கலாம், நிறைய வசனங்கள் போடப்பட்டிருக்கும். அந்த வசனத்தின் மூலமா கூட தேவன் நம்மோடு இடைப்படுவார். தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதும் இதன் மூலமா தேவன் எனக்கு ஏதோ சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம தியானிச்சு ஆராய்ந்து அறிகிற அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம தான் சில நேரத்துல பயன்படுத்திக்காம போயிடுறோம். நம்ம வீணான வார்த்தைகளை பேசுறோம், நிறைய நேரம் போனை ஸ்க்ரால் பண்றோம். ஆனா அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நம்ம பைபிளை பிரிச்சு வச்சு கொஞ்சம் வசனங்களை நம்ம படிக்கும் போது தேவன் கண்டிப்பா நம்ம சும்மா மேம்போக்கா ஒரு புக்ஸ் படிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியோ படிச்சுட்டு போகிறதுக்கு இந்த பைபிள் கிடையாது. இது முழுக்க தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. அதுக்கான மரியாதையோடு
உண்மையோட முழு இருதயத்தோடு நம்ம வேதத்தை பிரிச்சு வாசிக்கும் போது கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். அவருடைய சித்தம் இந்த வேத வசனத்தின் மூலியமா நமக்கு வெளிப்படும். அநேக காரியத்தை குறிச்சு நம்ம டபுள் மைண்டா இருப்போம், 2 சிந்தனை உள்ளவர்களா இருப்போம். ஆனா இந்த வேதத்தை பிரிச்சு படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமையில இருக்கும்போது ஒரு ஜெபம், ஏசப்பா எனக்கு இந்த வேதத்தின் மூலியமா நீங்க என் கூட பேசுங்க அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஜெபம், ஒரு 2 வார்த்தையை சொல்லிட்டு நம்ம பிரிச்சு வச்சு படிக்கும் பொழுது அநேக வார்த்தைகள் மூலியமா தேவன் நம்மோடு முதல்ல எடுத்ததும் இதுதான் நான் சொல்ல வர்றது அப்படின்னு தேவன் சொல்ல மாட்டார். வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம குழம்பி இருக்கிற நம்மளுடைய இருதயத்தை முதல்ல சமநிலைப்படுத்துவாரு. அதுக்கப்புறமா அவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரோ அதை உணர்த்துவாரு. சங்கீதம் 1:2 நம்ம வாசிக்கிறபடி சொல்லப்பட்டிருக்கிறது போல இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கும் போது அவருடைய வசனங்கள் மூலமா அவருடைய சித்தத்தை நம்ம கண்டிப்பா அறிஞ்சு கொள்ள முடியும். 4வது காரியம், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமா நம்ம அறிஞ்சுக்க முடியும். எரேமியா 42:6-7 நம்ம வாசிக்கிறோம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. ஆமென். இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது இந்த வசனங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல வருது அப்படின்னா, யூதா தேசத்துல இருக்கிற மீண்டு போயிருக்கிற யூத ஜனங்கள் எகிப்திற்கு போலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலைமையில இருக்காங்க. அப்ப தேவனுடைய ஊழியக்காரனாகிய எரேமியா கிட்ட போய், அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நாங்கள் உண்மை அணுகுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரனாகிய எரேமியா கிட்டதான் அவங்களுடைய குழப்பத்தை கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க இங்கேயே இருக்கலாமா, யூதா தேசத்திலேயே நாங்க இருக்கலாமா, இல்ல போகக்கூடாதா, எகிப்து தேசத்துக்கு போகக்கூடாதா, போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டவுட்ஸ கேட்கும் போது அவங்க காத்திருக்காங்க. அவங்க ஊழியக்கார்கிட்ட போய் பேசிட்டு உடனே பதில் எதிர்பார்க்கல. அவங்க நீங்க தேவனிடத்துல கேட்டு எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் அளவும் அவங்க வெயிட் பண்றாங்க. 10 நாளுக்கு அப்புறம் எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகுது. இந்த இடத்துல ஊழியக்காரனை தேவனுடைய ஊழியக்காரனை மேன்மையா வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஊழியக்காரருடைய வார்த்தையை காதுலே வாங்குறது கிடையாது. அவருக்கு வேற வேலை இல்ல. நான் ஒரு கண்ணார பார்த்த ஒரு விஷயம், ஒரு இந்து சகோதரர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த கிறிஸ்தவ பெண்ணும் அவங்க மாமியார் வீட்டு சைடு அந்த விக்கிரகங்களை வழிபடுறது, பொட்டு வச்சுக்கிறது, மத்த காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம அடிக்கடி ஃபிக்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருந்தது. அப்போ அந்த இந்து சகோதரன் இல்ல நாங்க சர்ச்சுக்கெல்லாம் வரேன், பேப்டிசம் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் பேப்டிசம் எடுத்துட்டாரு. சர்ச்சுக்கும் ரெகுலரா போக ஆரம்பிச்சாரு. அந்த குழந்தையும் ஓரளவுக்கு நல்லா தேறி வந்தது. ஒரு சில மாதங்கள் கழிந்திருக்கும். கொஞ்ச நாள்ல ஒரு சின்ன சிச்சுவேஷன், அது சண்டே அன்னைக்கு அவங்க ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டாங்க. அப்போ சர்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போதகர் போன் பண்றாரு, ஏன்பா நீ இன்னைக்கு வரலையா,
யாருமே வரலையே, ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னும் போது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால எங்களை வர முடியல அப்படின்னு போதகர் வந்து ஏதோ ஒரு கடுமையா வார்த்தை பேசிட்டாரு. தேவனை தேடுறதை விட முக்கியமான வேலை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே இவர் போனை கட் பண்ணிட்டு லபா லபான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு என்ன வந்தது? அவரை வந்து இங்க வேலை செய்ய போறாரு, அவரா வந்து நமக்கு எல்லாம் இதெல்லாம் செஞ்சு தர போறாரு, நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்காம இவர் வந்து பேசுறாரு. போதகருடைய வார்த்தைய அசட்டை பண்ணிட்டு அவங்க வந்து அந்த நேரத்துல பேசுனதுனால கொஞ்ச நாள்ல அவங்களோட பிள்ளை வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப சிக்காயிட்டு இப்ப வரைக்கும் அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். இப்ப வரைக்கும் ஒரு 2-3 வயசு குழந்தை போலதான் அவன் நடந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். போதகர் எதுக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க? நீ சர்ச்சுக்கு வா, உனக்கு சரியாயிடும், நீ ஏன் ஒரு வாரமாவது தவற விடுற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த வார்த்தையை கேட்கணும் தானே. அந்த இடத்துல அந்த சகோதரன் அந்த வார்த்தையை கேட்காததுனால அவருடைய பிள்ளைக்கு நேர்ந்த சோகம் வந்து ரொம்ப சொல்லவே முடியாது. அந்த 15 வயசு பையன் ஒரு 2-3 வயசு குழந்தை போல நடந்துக்கும் போது அந்த பெத்தவங்களுடைய மனசு எப்படிப்பட்டிருக்கும்? அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்து அந்த போதகருடைய வார்த்தையை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கு. ஒருவேளை அதுக்காக தான் தேவன் சொல்லியிருப்பார் போல, இதுதான் அவருடைய சித்தமா. அவர் ஒழுங்கா தேவனுடைய வழியிலே நடந்திருந்தா இன்னைக்கு அந்த பிள்ளை ஒழுங்கா வளர்ந்திருக்கும். அவருடைய வயசுல 15 வயசு பையன் மாதிரி அவனும் மத்த பிள்ளைங்க மாதிரி அவனும் இருந்திருப்பான். ஆனா அந்த நேரத்துல அவங்க தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைய அவங்க அசட்டை பண்ணதுனால என்னாச்சு? தேவனுடைய சித்தம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைவேறாம போச்சு. இப்ப மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்கிரகத்துக்கே போயிட்டாங்க. இப்ப அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம செவியை சாய்க்கிறவர்களா இருக்கணும். 5வது நம்ம பார்க்கிறோம், நற்கிரியைகள் செய்வதன் மூலம் தேவனுடைய சித்தத்தை நாம அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 13:21 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொறிந்தவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது சகலவித நற்கிரியை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். சகலவித நற்கிரியைன்னா என்ன? எல்லா காரியத்திலும் நன்மையா ரொம்ப நல்லவனா இருக்கணும். நம்ம உலக பிரகாரமா சொல்லணும்னா ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஆனா இந்த உலகம் சொல்லும் ரொம்ப நல்லவனா இருக்காத, உலகம் உன்னை ஏமாத்திடும், ஏறி மிதிச்சுட்டு போயிடும். ஆனா வேதம் சொல்லுது, நீ நன்மையானதை செய், நல்லவனா இரு. உலகம் சொல்ற பிரகாரம் நம்ம செஞ்சோம்னா தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கவே முடியாது. ஆனா உலகத்துக்கு எதிரா இந்த உலகத்தின் இருக்கிற இச்சைகளுக்கு நம்ம செவியை சாய்க்காம உலகத்துல இருக்கிற மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? ஆமா, கடவுள்னு போன உனக்கு என்ன நன்மை வந்து சேர்ந்தது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியும் அவரால் எவ்வளவு நன்மைய நாம பெற்றிருக்கோம். இந்த உலகத்துல சாதாரணமா ஒரு பைக்கை எடுத்துட்டு போயிட்டு வர்றது எவ்வளவு நிச்சயம் இல்லாத காரியமா இருக்கு. ஆனா நம்ம நன்மையானதை செய்யும்போது தேவனுடைய சித்தம் அதுதான். நம்ம எல்லா விதத்திலயும் சகல விதத்திலும் நற்கிரியை பொருந்தினவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். நற்கிரியை சகல வித நற்கிரியைகளிலும் பொருந்தினவர்களாக இருக்கிறது. அப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படும். மற்றவர்களுடைய இருதயத்தை குற்றப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம விரல் நீட்டி எந்த ஒரு நிபச்சொல்லையும் சொல்லாம மற்றவர்களை வந்து காயப்படுத்தாம மற்றவங்களுக்கு எல்லா நன்மையானதை
உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ நீ நன்மையானதை செய்யும் பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பெறுகிறவர்களா தகுதிப்பட போகிறோம். அநேக மனுஷங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன். இந்த என்னப்பா நீ சர்ச்சுன்னு போற, உனக்கு என்ன நன்மை உண்டாச்சு? ஒண்ணுமே இல்லையே. என்ன சாமி சாமின்னு சொல்ற? ஒண்ணு உங்க சாமி எல்லாம் இத படைச்சது சாப்பிட்டதுன்னா வேணான்னு சொல்ல போதா? அவங்களுக்கு தெரியாது. நம்ம தேவனை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாததுனால அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்குது, அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. அவரு என்ன சொல்றாரு? நன்மையானதை செய்யுன்றார். இவன் சொல்றான் நன்மையானது செய்யாத, எதுக்கு நீ மத்தவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிற, கெட்ட பேராவே இருந்துட்டு போ, கெட்டதே செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி செய்யறது தேவனுடைய சித்தமே இல்லை. நிறைய தேவனுடைய ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். ஒருத்தங்க எவ்வளோ நம்மள, அதாவது உண்மையான கிறிஸ்தவர்களா நம்ம இருந்தோம்னா, தேவனுடைய அன்பு நம்மளுடைய இருதயத்துல இருந்துச்சுன்னா, யாரையாவது ஒரு சின்ன ஒரு சொல்லு நம்மளே அறியாம கோபத்துல ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா நம்மளுடைய இருதயம் எப்படி ஆகணும், நொறுங்கி போகுது. திட்டினது நம்மளாதான் இருப்போம், ஆனா தள்ளி வந்த அழறதும் நம்மளாதான் இருப்போம். எத்தனை பேர் இது உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப இந்த காரியத்துல உணர்ந்திருக்கேன். நான் இது வரைக்கும் யாரையும் ஏத்து பேசுனதே கிடையாது, பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுனதே கிடையாது. ஆனா என் மாமியார் வீட்டு சைடு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவங்கள நான் எடுத்து ரொம்ப பேசிட்டேன். தவறான வார்த்தைகள் நான் உபயோகப்படுத்தலைன்னாலும் அவங்களை எதிர்த்து நான் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் தள்ளி வந்து தேம்பி தேம்பி கதறி கதறி அழுதேன். ஏன் சப்பா என் வாயில இருந்து இப்படி எல்லாம் பேச வச்சுட்டாங்களே, ஒருத்தவங்களை மரியாதை இல்லாம பேச வச்சுட்டாங்களே, ஏன் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது? அப்போ தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த வார்த்தைகள் நான் பேசின வார்த்தைகள் எனக்கு உள்ள குத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ சகல விதத்திலும் நற்கிரியை செய்கிறவர்களால என்ன பண்ண முடியாது, தப்பி தவறி கூட கெட்ட விஷயத்த செய்யவே முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம பாவத்தை விட்டு விலகி தீமையான காரியங்களுக்கு நம்ம சாராம நன்மையான காரியங்களை நம்ம அதுக்குள்ளேயே நம்மள அடக்கிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், அதை அறிந்து கொள்ளுகிற அறிவை அடைகிறவர்களாய் நம்ம மாறுவோம். இந்த 5 காரியங்கள் மூலமா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு வழியை நம்ம பார்த்திருக்கோம். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம அநேக வேதத்துல இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்திற்கு அவர்களை அர்ப்பணிச்சதுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் கூட வேதத்தின் மூலமா அவர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய நற்கிரியைகளும் நமக்கு இப்ப வரைக்குமே சாட்சியா நின்றுகிட்டு இருக்கு. மோசே ஆகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும், யாக்கோப் ஆகட்டும், எல்லாரிடத்திலும் தப்பிதங்களும் இருந்தாலும் அவங்க அதுல இருந்து வெளியில தேவனுடைய சித்தத்துக்குன்னு தங்களை ஒப்படைத்தவங்களா இருந்தாங்க. அந்த பிடிவாத குணம், தேவனுடைய சித்தத்தின்படிதான் எல்லா காரியமும் நடக்கணும்ன்ற ஒரு பிடிவாத குணமும் அவங்களுக்குள்ளாக இருந்ததுனாலதான் இன்று வரைக்கும் அவங்களுடைய பெயர்களும் அவங்களுடைய நற்காரியங்களும் அவர்களுடைய வரலாறுகளா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? யோபுவை போல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவரு எனக்கு கொடுத்தாரு, எல்லா நன்மையானதையும் கொடுத்தாரு. கர்த்தருடைய கரங்களில நன்மையை பெற்றுக்கொண்ட நாம தீமையை பெற வேண்டாமான்னு கூட அவருடைய மனைவியின் இடத்துல சொல்றாரு. அவங்க மனைவி தூஷித்த ஜீவனை விடுன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய கரங்களில நன்மையை பெற்றுக்கொண்ட நாம தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதா? அவர் கொடுத்தாரு, இது அவர் கொடுத்த ஆசீர்வாதம், இது அவர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாம அவர் எடுக்கும் போதும் அமைதியாதான் இருக்கும். அவர் இடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டும் போது நம்ம அமைதியா இருந்தோம்ல, அவருக்கு நன்றி தானே செலுத்தணும். இந்த ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருந்து எடுபடும் பொழுதும்
நம்ம என்ன பண்ணணும்? நன்றிதான் சொல்லணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற காரியத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோபு போல நாமளும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம முற்றிலுமா அர்ப்பணிக்கும் பொழுதுதான், ஒப்படைக்கும் பொழுதுதான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றது போல நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற முடியும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு என்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். சோத்திரம். கர்த்தர் நல்லவர்.